ஒரு அழகான கிராமத்துல ராமு அப்படின்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு விளையாட்டுனா ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாள் அவன் தோட்டத்துல விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு கிளி மரத்துல இருந்தத அவன் பார்த்தா. ரொம்பவே ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தான். அந்த கிளியும் ராமுவோட பேரை சொல்லி கூப்பிட்டுச்சு. ராமுவுக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு கிளி பேசுறத இவன் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. அந்த கிளி ராமு கிட்ட ரொம்பவே அன்பா பேச ஆரம்பிச்சது. பேருமே ரொம்ப சீக்கிரமே நல்ல நண்பர்களும் ஆகிட்டாங்க. அந்த கிளிக்கு நிறைய ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ராமு தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு நாள் அந்த கிளி ராமு கிட்ட ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லுச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த ஊருக்கு பக்கத்துல ஒரு பழைய கோட்டை இருக்குன்னு, அந்த பெரிய கோட்டையில ஒரு பெரிய பொக்கிஷம் ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுச்சு. அந்த பொக்கிஷத்துக்கு போற வழியையும் அந்த கிளி ராமுக்கு சொல்லி கொடுத்துச்சு. ராமு உடனே அந்த கிளி சொன்ன வழியில அந்த பழைய கோட்டைக்கு போனான். அங்க உண்மையாவே பெரிய பொக்கிஷம் இருந்துச்சு. நிறைய தங்க காசுகளும் வைர கற்களும் பளபளன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. ராமுவுக்கு ஒரே சந்தோஷம். ஆனா ராமு கொஞ்ச நேரம் யோசிச்சான். இந்த பொக்கிஷத்தை வச்சு அவன் என்ன பண்ண போறான்? அவனுக்கு விளையாட நண்பர்கள் தானே வேணும் அப்படின்னு, ஒருத்தர் பேசுறதுக்கு வேணும் அப்படின்னு அவன் யோசிச்சான். அவனோட உண்மையான நண்பன் அந்த பேசுற கிளி தானே. உடனே ராமு அந்த பொக்கிஷத்தை அங்கேயே விட்டுட்டு அவனோட நண்பனான கிளிய பார்க்க திரும்பி வந்துட்டான். அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சாங்க. அந்த நிமிஷத்துல ராமு ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான். பணத்தை விட உண்மையான நட்பு தான் ரொம்பவே சிறந்தது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இந்த ஸ்டோரியில இருந்த நாம கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, பொன் பொருள் நகையை விட உண்மையான நட்பு தான் எப்பவுமே சிறந்தது.